திருச்சியில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத மாணவர்கள் தயாராகி வருகின்றனர். இது குறித்த திருச்சியின் கள நிலவரம் என்ன? கண்டிப்பா ஜனனி, இன்னும் சற்று நேரத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில நாம திருச்சி கண்டோன்மெண்ட் சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில இருக்கோம். நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியில் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதை இறுதிக்கட்டமாக தேர்வுக்கு தயாராக வரும் மாணவிகள் தமிழ் பாடத்தினை படித்துக் கொண்டிருக்கும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 177 தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடக்கிறது. சுமார் 450க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 34,639 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். அது மட்டுமல்லாமல் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் ஆண் கைதிகள் 92 பேரும், அதே போல பெண் கைதிகள் 3 பேர் என ஒரு 95 சிறை கைதிகளும் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத உள்ளது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் பார்வையற்ற மாணவர்களுக்கு என தேர்வு எழுதுவதற்காக 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் 231 பறக்கும்படை அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் திருச்சி, லால்குடி, முசிறி என 3 கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்த 177 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது இறுதிக்கட்டமாக 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக மாணவ மாணவிகள் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. தற்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத மாணவர்கள் தயாராகி வருகின்றனர். 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத தயாராகி வரும் நிலவரத்தை நாம் தற்போது பார்த்தோம். இது குறித்து சென்னையிலிருந்து ராம்குமார், நெல்லையிலிருந்து செல்வராஜ் மற்றும் திருச்சியிலிருந்து இளவரசன் கள நிலவரங்கள் வழங்கினர். உங்கள் அனைவருக்கும் நன்றி.